ஃபஸ்ட்டு நான் ப்ராஜெக்ட்டோட அவுட்புட் காமிச்சிடுறேன் பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்இடி டிவி யூஸ் பண்ணி பேனர் லைட் போர்டு வந்து இதில் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது கணேஷ் டெக் கிரியேட்டிவான வீடியோ பார்க்கறதுக்கு கணேஷ் டெக் கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. Step 1. இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா சாம்சங் 28 இன்ச்சு பேனல் உடஞ்ச ஒர்க் ஆகாத டிவி வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த சாம்சங் டிவியோட பேக் பேனல் வந்து ஸ்க்ரூ டிரைவர் மூலமாக நம்ம கைட்டி தனியாக எடுத்துருவோம். இப்போ வந்து இந்த சாம்சங் டிவியோட மாடல் என்ன அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுற பாருங்க. இப்போ வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் கேபிள் இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பட்டனையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். Step 2. இப்போ வந்து இந்த டிவியோட பேக் லைட் எல்இடிக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றத இந்த மல்டிமீட்டரில் நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. Step 3. இப்போ வந்து இந்த எல்இடி டிவியோட ஃப்ரண்ட் ஃப்ரேமை மட்டும் நம்ம தனியாக கைட்டி வெளில எடுத்துருவோம். ஓப்பன் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா எல்இடி டிவியோட எல்சிடி பேனல் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி டிவியோட எல்சிடி பேனலை வந்து கைட்டக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் வந்து டீகான் போர்டு இருக்கும். அந்த டீகான் போர்டையும் கரெக்டாக கைட்டி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிடி பேனல் தனியாகவும் அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டட் ட்ரம் தனியாகவும் நம்ம கைட்டி வெளில வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்சிடி பேனல் வந்து உடஞ்சிருக்கு, அதனால தான் இந்த டிவி ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. நான் இந்த மாதிரி வேஸ்ட்டான டிவி தான் இதில் யூஸ் பண்ணுறேன். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சாம்சங்ன்றது பிரிண்ட் பண்ணியிருக்கிறது தெரியும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேனல் நமக்கு தேவையில்லை, இந்த ஃப்ரண்ட் ஃப்ரேம் தேவைப்படும். அதனால் இந்த உடையாமல் தனியாக எடுத்து வச்சுப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்டட் ட்ரம்மில் நம்ம போட்டு வச்சுருக்க அந்த பேனர் ஷீட்டை வந்து இது மேலே வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். பார்த்தீங்கன்னா லைட் போர்டு சேர்த்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ரிஃப்ளெக்டட் ட்ரம்மை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். இந்த ரிஃப்ளெக்டட் ட்ரம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அந்த பிளாஸ்டிக்கில் வந்து சின்ன சின்ன லாக் இருக்கும். அந்த லாக்கை வந்து தூக்குனிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து இதை மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த பிளாஸ்டிக் மட்டும் தனியாக எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து டிஃப்யூசர் ஷீட்னு ஒன்று இருக்கும். அந்த ஷீட் மேலே தான் நம்ம வந்து இந்த பேனர் வந்து ஒட்ட போகிறோம். Step 4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்யூசர் ஷீட் மேலே இந்த பேனரை வந்து எப்படி ஒட்டுறது அப்படின்றது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி டிவியோட பேக் லைட் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேனர் வந்து நகர்ந்து இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கான்றது அப்போ தான் தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேனர் வந்து ஒட்டுறதுக்கு நான் டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏன் டபுள் சைட் டேப் போட்டு இது எல்லாத்தையும் ஒட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனர் மாற்றுறதுக்கு வந்து இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே வேறு ஏதாவது பேஸ்ட் போட்டு நம்ம ஒட்டினோன்னா பேனர் மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்காது. அதனால தான் இது ஃபுல்லாக வந்து டபுள் சைட் டேப் போட்டு எல்லாத்தையும் ஒட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்லையும் நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிப்போம். அதேமாரி பார்த்தீங்கன்னா சென்டர்லேயும் அதேமாரி வந்து எந்த ஒரு சுருக்கமும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிப்போம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்யூசர் ஷீட்டை வந்து நீங்கள் வெளில எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 3 ஸ்ட்ரிப் எல்இடி இருக்கும். இந்த ஸ்ட்ரிப் எல்இடி மூலிமா தான் இந்த வெளிச்சம் வந்து வருது. இப்போ வந்து பேனர் கரெக்டான இடத்துல வச்சுட்டு டபுள் சைட் டேப் மேலே இருக்க அந்த பேப்பரை பிச்சுட்டு நம்ம வந்து பேனர் வந்து ஒட்டிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த மெத்தடில் ஒட்டுறனோ அதே மெத்தடில் நீங்கள் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேனரில் வந்து சுருக்கமே இருக்காது, கரெக்டாக இருக்கும். அதனால நான் என்ன மெத்தடில் ஒட்டுறனோ அதே மெத்தடில் நீங்கள் ஒட்டிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த டிஃப்யூசர் ஷீட்டுக்கு ஈக்குவலாக இந்த பேனர் வந்து வச்சுருக்கேன். நீங்களும் அதேமாரி வந்து இந்த டிஃப்யூசர் ஷீட்டுக்கு ஈக்குவலாக இந்த பேனர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. Step 5. இப்போ வந்து மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து இந்த டிஃப்ளெக்டர் ட்ரம்மை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். ஒரு தடவை கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துப்போம். இப்போ ஃப்ரண்ட் ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்து இதில் ஃபிட் பண்ணிப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பவர் கார்டு கனெக்ட் பண்ணியிருக்கக்குள்ளேயும் சரி, பவர் கார்டு கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறப்பையும் சரி, இதில் இருக்க எந்த ஒரு காம்பனண்ட்டையும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த காம்பனண்ட் எல்லாமே சார்ஜ் ஆகிருக்கும். நீங்கள் தொட்டிங்கன்னா ஷாக் அடிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இதில் இருக்க எந்த ஒரு காம்பனண்ட்டையும் நீங்கள் தொடாதீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடி டிவியோட பேக் பேனல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபிட் பண்ணிப்போம்.
இப்போ வந்து நம்ம பவர் கார்டு கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துப்போம். பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி டிவியோட பேக் லைட் மூலிமா இந்த பேனர் வந்து லைட் போர்டு மாதிரி அழகாக தெரியுது. Step 6. இப்போ வந்து ப்ராஜெக்டோட அவுட்புட் காட்டுற பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.